வந்து நம்ம பொதுவா வந்து தீர்க்கதரிசிகளை பத்தியே இந்த இந்த டாபிக் எடுக்கிறப்பலாம் அவங்க லைஃபே டச் பண்றோம்னா அவங்க தான் நல்லா வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தெரிஞ்சவங்க. கேட்டு ஏன்னா தெரியும். நம்ம இப்ப எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகள் வந்து லைவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவங்க. நல்லா ஃபெமிலியர் ஆனவங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஃபெமிலியர் பழக்குவிக்கப்பட்டவர்கள்ன்றனால, அவங்க அப்படிப்பட்டவர்களே கூட ஒரு சில நேரம் ஆண்டவருடைய சத்தத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் நம்ம அவங்களே பாக்குறோமே தவிர, ஐயோ தீர்க்கதரிசியை குற்றப்படுத்துற அளவுக்கு நம்ம வந்து அப்ப அந்த அளவுக்கு நம்ம யாரும் அந்த லெவலுக்குலாம் நம்ம போக வேண்டாம். அப்ப அந்த ஒரு இன்டென்ஷன் நமக்கு வந்து கிடையாது. அவங்களே எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அவங்களும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து பைபிள்ல வந்து ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு கிழவனான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். ஒரு இளமையான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிழவனான தீர்க்கதரிசி. இந்த இளம் தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நீ வந்து ஒரு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்துக்காக போக சொல்றாரு. ஒரு ராஜாட்ட வந்து போய் அவர் அந்த பலிபீடத்தகத்தை நிறைய விஷயம் பண்றாரு. அதை நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம். ஒரு விஷயத்துக்காக போறாருன்னு வைங்களேன். ஆனா நீ போகும்போதும் வரும்போது யார் வீட்லயும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வந்து அனுப்புறாரு. யார்கிட்ட? இந்த இளம் வயது தீர்க்கதரிசி. இவர் வந்து போறாரு. சரி அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்ன காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வரப்ப அந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து மீட் பண்றாரு. கிழவனான தீர்க்கதரிசின்னு தான் பைபிள்ல இருக்கே தவிர அவர் பொய் தீர்க்கதரிசின்னு கிடையாது. ஆனா அந்த நேரத்துல இவர் சொல்றாரு, கிழவனான தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்ப நீ வா வந்து வீட்டுல சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, நான் வந்து யார்ட்டையும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உடனே இந்த கிழவனான தீர்க்கதரிசி அவர் மனசுல நினைச்சிருப்பாரு போல, என்னால எவ்வளவு தீர்க்கதரிசி தெரியும், என்கிட்ட வந்து நீ தீர்க்கதரிசனத்தை பத்தி பேசுறியா அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். நினைச்சிட்டு அவர் சொல்றாரு, அந்த ஆண்டவர் தான் சொன்னாரு, உனக்கு தான் சாப்பாடு கொடுத்து இங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி அந்த கிழவனான தீர்க்கதரிசியோட இன்டென்ஷன் வந்து ஆண்டவர் இவரை கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி அவர் அதெல்லாம் யோசிக்கல. இவன் தீர்க்கதரிசனத்தை பத்தி நம்மகிட்ட இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு அவர் பெருசா வந்து அவர் யோசிக்கல. அததான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவர் வந்து ரொம்ப பெருசா வேல்யூ ஒரு நிமிஷம். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி தான். சோ இத்தனைக்கும் கிழவன்னா அவர் வந்து மெச்சூர்ட் ஆயிட்டாரு. அதுல ஒரு மெச்சூர் சொல்லிருக்கலாம். உண்மையாலுமே ஆண்டவர் வந்து இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களோ, அப்ப நம்ம தீர்க்கதரிசனத்துல மீறினோம்னா என்ன ஒரு கான்சிக்வன்ஸ் வரும் அப்படிங்கறத கூட இல்ல கிழவனான தீர்க்கதரிசியால வந்து யோசிக்கல. இல்லன்னா ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே நீங்க சொன்னது ஒருவேளை மெய்தானா, இல்ல எனக்கு எக்ஸெப்ஷன் இருக்கா, ஏன்னா நீங்க வேற யாராவது ஜனங்கள் வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா நான் ஒரு தீர்க்கதரிசி தானே, என் வீட்லயும் அவன் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஆனா இல்ல ஆண்டவரே கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இவருடைய மனசு அதுல ஓப்பன் மைண்டடா இல்ல. உடனே அவர் கூப்பிட்டு போறாரு. நடந்தது என்னன்னா, அந்த சின்ன தீர்க்கதரிசி போய் அங்க போய் சாப்பிட்டுட்டு இவர் தான் வழி அனுப்பிடுறாரு. ஆனா போற வழியிலே பாத்தீங்கன்னா சிங்கம் அடிச்சு கொன்றது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா மொத்தத்துல அவருடைய வாழ்க்கையோட இவர் விளையாண்டு இருக்காரு. அதுதான் வந்து உண்மை.